சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அமைதியாக இருந்து. கஷ்டங்கள் வரும்பொழுது அமைதியாக இருந்து, பிரச்சனைகள் வரும்பொழுது அமைதியாக இருந்து, மனிதர்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் போது நீங்கள் அமைதியாக இருந்து, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மனுஷனிடம் அமைதியாக இருந்து தேவனிடம் வந்து அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதன் மூலமாக அவர்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு வழியாக உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வரும் பொழுது அந்த மனிதர்களிடம் அமைதியாக இருந்து தேவனிடம் அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்பதை அவர்களை 7 வழியாக விரட்டி விடுவதை, அதன் மூலமாக நம்மளுடைய இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார், இந்த பூமியிலே உயர்ந்திருப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ளவர் என்றால் எல்லா லோகத்திற்கும், இந்த பூமிக்கும், பூமியில உள்ள துணை கண்டங்களுக்கும், துணை கண்டத்தை தாண்டி உள்ள எல்லா கோள்களுக்கும், எல்லா உலகத்திற்கும் அவர்தான் வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டு அமைதியை புலம்பிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்கள், யுத்தம் எனக்குரியது என்று தேவன் சொல்லுகிறார். நீங்க அமைதியா இருங்கய்யா, பின்னாடி தானே பார்வன் வருது, ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு காண்ற எகிப்தியரை இனிமே காண மாட்டீங்க, அமைதியா இருந்து வேடிக்கை பாருங்க, நான் தான் தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர்தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்றார். மனுஷன் பிரச்சனை கொண்டுட்டு வரும்போது, உனக்கு விரோதமா சதித்திட்டம் செய்யும் பொழுது, உன்னை வந்து சண்டை போடும் பொழுது, நஷ்டமாகும் போது நீ பயப்படாத, அதை கண்டு நடுங்காத, நீ அமைதியா அவங்களுக்கு விரோதமா நீ போகாத, நீ அமைதியா வந்து தேவனிடம் அமர்ந்திருந்து மனிதர்களிடம் அமைதியாக இரு. அவர் உனக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனத்துக்கும் அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வார்.